ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சள் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் தோசைன்னு சொல்லலாம், மஞ்சள் அடைன்னு சொல்லலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் ப்ரோட்டீன் சத்து இருந்தது. நான் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. இந்த சைஸ் கப்பில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, இது 4த்தையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொரன்னு அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போதே அதோட 4 பல் பூண்டு போட்டு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணும்னா, நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கணும். வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா நீட்டாக அரைச்சி கொஞ்சம் பெரிய மிளகாவாக அரைச்சி வச்சுருக்கேன். அது ரொம்ப காரம் இருக்காது, சல்லுன்னு இருக்கும். அதனால் பச்சை மிளகா காரத்தை மட்டும்தான் இதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவும் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடைக்குன்னா, இந்த மஞ்சள் அடைக்கு இது எல்லாம் முக்கியமான தேவைகள். நல்லா கடுகு பொரியுது. கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் அரிஞ்சு வச்ச மிளகாய் போடுறேன், பச்சை மிளகாய். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடலாம். பச்சை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு நிறுத்திடலாம். நல்லா வதங்கிடுச்சுதான் அந்த வெங்காயம். அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த அடைக்கு எதுவும் தொட்டுக்கே தேவையில்லை. ஆனாலும் தக்காளி சட்னி வேணும் செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, துவையல் எது வேணால் நம்ம எது டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாற்றி செஞ்சுக்கலாம். அவங்க ஒருத்தர் ஒரு டேஸ்ட் வைப்பாங்க. போதும், சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி எடுத்து இதை தூவிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மாவில் சேர்த்து கிளறிக்கணும். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சில பேர் அடைன்னு சொல்லுவாங்க, தோசைன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. மஞ்சள் தோசைன்னு சொல்லுவோம், மஞ்சள் அடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் பருப்பு என்ன 1 மணி நேரம் ஊற வைக்கணும், பருப்பு எல்லாம் சேர்த்து. மஞ்சள் அடை ரெடி ஆகிடுச்சு.